இவ்வளோ நெல்லிக்காயும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்குல்ல அந்த நெல்லிக்காய் மரத்துலேருந்து பறித்தது தான். வீட்டில் காய்க்கிற எதையுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஒபீனியன். இன்றைக்கி இது மட்டும் இல்லை, ஒரு வாழைப்பூவும் வாழை மரத்துலேருந்து எடுத்தேன். அதை என் தம்பி பொண்டாட்டிக்கு பாதி கொடுத்துட்டு நான் பாதி சமைச்சிட்டேன். அதனால் அதை எடுக்கலை. இது இப்போ தான் பறித்தேன். நான் இதை இன்றைக்கி நம்ம பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் போடுவோம்ல, அதே மாதிரி அதே மெத்தடில் போட்டு நான் இன்றைக்கி குடிக்க போகிறேன். எப்பயுமே நான் அப்படி தான் இதை போட்டு குடிப்பேன். ஆனால் இதில் ஐஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸில் தலை வலிக்குது. ஏன்னா இந்த நெல்லிக்காயில் அப்போனா ஓவரான கூலிங் இருக்கும் போல். ஐஸ் போடாமல் குடித்தோம் அப்படின்னா தலைவலி வரல. நான் ஐஸ் போட்டு குடித்தேன் 2 நாள், பயங்கரமாக தலை வலித்தது. அதுக்கடுத்து ஐஸ் போடாமல் சும்மா உப்பு மட்டும் போட்டு அடித்து குடித்து பார்த்ததுக்கப்புறம் தலைவலி வரல. அதனால் சரி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அப்படியாவது நம்ம இதை எடுத்துக்கலாம் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இதை சூப்பராக ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் என்ன காய்ச்சாலும் சரி வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்டு பழகுங்க. இறைவன் நம்மளுக்காக கொடுக்குறத என்றைக்குமே நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நிறையா பேர் சாப்பாடே கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டு அதனாலயே சொல்கிறேன், அந்த மாதிரி இல்லை சாரி, அதனால் நாம் கிடைக்கிற எல்லாத்தையும் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச மட்டுக்கும் நம்ம சாப்பிட்டு பழகணும். இது என்னுடைய ஒபீனியன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த நெல்லிக்காய் கண்டு தான் அது காயோட வெயிட் தாங்காமல் மரமே சாஞ்சிருச்சு. கட்டி வச்சுருக்கோம், ஆனாலுமே அதுக்கு அந்த வெயிட்டை தாங்கிக்கிறக்கூடிய அந்த தன்மை இல்லை. ஏன்னா அந்த நெல்லிக்காய் கண்டில் குச்சி ரொம்ப லேசாக தான் இருக்கும். அதனால் வெயிட் தாங்காமல் சாஞ்சிருது. பாய்.